வணக்கம், இது உங்கள் அமானுஷ நிகழ்வுகள். உங்களுக்கு உண்மையா நேர்மையா ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதோட வலியும் வருத்தமும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அமானுஷம் நம்புபவர்களுக்கு நிஜம். கடந்த 2 வாரமா நம்மளோட சேனலை பார்த்த ஒரு நபர் எங்களுக்கு போன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை நீங்க தத்ரூபமா ஒரு ஷார்ட் பிலிமா எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன், இல்ல நீங்க நேரடியா வந்து இந்த விஷயத்த எங்களோட பகிர்ந்துக்குங்க, வியூவர்ஸுக்கும் இது உண்மையா உங்களுக்கு நடந்ததை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இன்னைக்கு அந்த நபர் வந்திருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, அவர் பேர் வந்துட்டு ஜான்சன். அவர் இருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா சித்தரசூர் அப்படின்ற ஊர்ல இருந்து வந்திருக்காரு. ஏற்கனவே சித்தரசூரை பத்தி ஒரு பதிவை நம்மளோட சேனல்ல விட்டுருக்கோம். அந்த ஊர்ல இருந்து பார்த்த நபர் தான் வந்திருக்காரு. அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு அமானுஷ விஷயத்த நம்மளோட பகிர்ந்துக்கிறாரு. வணக்கம். எனக்குள்ள ரொம்ப நாளா ஒரு மனசுல ஓடிட்டு இருந்த விஷயத்த நம்ம அமானுஷம் சேனல் மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நானும் என் நண்பரும் ரொம்ப க்ளோஸப் ஆகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் அவர் வர்ணிச்சிட்டாரு, இறந்துட்டாரு. இறந்த இதில் கொஞ்ச நாளாக அப்படியே துக்கத்திலே இருந்துருந்தேன். ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் கடந்த பிறகு அவர் நினைப்பிலே கொஞ்ச நாள் இருந்தாலும் என்ன பண்ணுறோன்னா அப்படியே போயிட்டுருக்கு. அவர் பயணிக்க ஒரு இடத்துக்கு நானும் என் நண்பர் இன்னொருத்தரும் பயணிக்கிறோம். அந்த இடத்துக்கு பயணிக்கும் போது என்னன்னா, நாங்கள் போகிறோம், அவர் உட்காந்த இடத்துல உட்காடுறோம், அவர் பேசுகிற இடத்துல பேசுகிறோம், பேசிட்டு இருந்துட்டு திரும்ப ஒரு நினைவுகளோட நான் தான் அவர் நினைவு அதிகமாக இருந்தேன். ஆனால் அவரு கூட ஒரு ஃப்ரெண்டு தான். ஆனால் அந்த அளவுக்கு அவர் நினைவில் இருந்தாலும் எனக்கு தெரியல. நாங்கள் என்ன பண்ணோம்னா, அங்கேருந்து பேசிட்டு ஒரு நைட்டு வாக்கில் ஒரு வீட்டுக்கு 2 பேர் என்னால் போக முடியாத சூழ்நிலை நாங்கள் இன்னொரு இடத்துக்கு 2 பேரும் வீட்டுக்கு போகிறோம். ஒரு இடத்துக்கு பயணிக்கிறோம், ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறோம். சொல்ல போனால் மடப்பட்டு லைனில் பிராணி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது எப்பவுமே அவர் ஸ்லாங் எப்பயுமே இவர் ஒரு மாதிரி பேசுவார், அவர் ஒரு மாதிரி பேசுவார். அவர் என்ன பண்ணுறா, திடீர்னு வண்டியில் நிறுத்தும்போது லூஸ் நிறுத்துன்றாப்புல. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது ஏன் லூஸ் நிறுத்துன்ற எனக்கு ஒன்றும் புரியாமல் திடீர்னு வண்டி நிறுத்துறேன். அவர் என்ன சொல்கிறாப்பெல்லாம், என்னடா ஸ்லாங்லாம் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏய் லூசு, நான் யாருன்னு தெரியலையா, அதான் ரஞ்சித்து அப்படின்னு. டேய் நீ உன் பேர் ரஞ்சித் இல்லடா, உன் பேர் அபிராமன்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏய் லூசு, என் ஊர் சொந்த ஊர் பாலூர், கிழமா கோயிலுக்கு பக்கத்தில் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. இதில் அந்த சம்பவம் சொன்னவனே எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு மயக்கம் வந்த மாதிரி அடிச்சுட்டு ஓடுறான். நினைப்பு பிடிச்சி நான் இறுக்கி பிடிச்சவனே என்ன பண்ணுறான், என்னை ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சேன். திடீர்னு பக்கத்து வீட்டில் சவுண்டு கேட்டு, சத்தம் போட சவுண்டு கேட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, பிடிச்சிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வந்தவொடனே அவங்க முஸ்லீம் நினைக்கிறேன், என்னை கேட்டவொடனே நான் அவங்கள்ட்ட சொல்லிட்ட விஷயத்த. அவங்க போனாங்க, பேசிட்டதுக்குள்ள பசங்க 10 பசங்க வந்துட்டாங்க. 10 பசங்க வரும்போது இவரு சண்டை போட்டிருக்கோம் நண்பர், அவரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. பண்ருட்டி பக்கத்தில் அவரு ஸ்கூல் மேட்டு என்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்டை என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி என்ன தப்பாக சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என்னை கூட்டின்னு என்னை சண்டை வாங்குறான் போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஏன் இடம்னா, அவர் இறந்த நண்பரை ரியலாக இவர் மூலம் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, எனக்கே உடம்பு இப்போ புல்லரிக்கிற மாதிரி இருக்குது, வண்டியை விட்டு இறங்குறாரு. எப்பயுமே இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஸ்லாங் இருக்கும். இவர் என்ன சொல்ல, என்னை செல்வான்னு சொல்லுவாப்புல. அவர் நண்பர் எப்பவுமே லூசு நிறுத்து, அது ஒரு ஸ்லாங் மாதிரி இருக்கும். லூஸ் நிறுத்திட்டு இறங்கின உடனே அவர் பேச்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன, ஏய் நம்ம இங்கே இருக்கோம் தெரியுமா, ஏய் லூசு, நான் இங்கே இருக்கிற நம்ம வீட்டு பக்கத்தில் என் ஒய்ஃப் தெரியாங்கிறா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுது. இல்லைடா, நம்ம ஊர் விட்டு ஊர் வந்துட்டேன்டா, எங்கே இருக்கிறாவே நீ வேற என்ன ஊருக்குறா, என் ஊர் பாலூர், இந்த கிழமா கோயில் பக்கத்தில் எங்கள் வீட்டுன்னு சொல்லிட்டு போகிறான். யாரு, அதாவது என் நண்பர் சித்தரசூர், அவர் பாலூர். அவர் ரஞ்சித், அவர் பேர் ரஞ்சித்ன்றது. ரஞ்சித் இப்போ அபிராமன்ற உடம்புல பேசுகிறாப்புல. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, அவனை ரொம்ப நேரமாக பிடிச்சி இடுக்கு கட்டி வைக்கிறான். அவன் என்னை போட்டு தாக்குறான். திடீர்னு ஒரு 10 பசங்க வரானுங்க. 10 பசங்க வரும்போது அந்த 10 பசங்களுக்கு பேசினாப்புல அவர். அதான் எங்களுக்கு ஆச்சரியமான விஷயம். எனக்கு கூட மனப்பிராந்தி ஏதோ நம்ம மிஸ் பண்ணிருக்கலாம். 10 பசங்க வரும்போது அவங்க கிளாஸ்மேட்ல
படிச்ச பசங்க வந்து நிறுத்தான ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து அந்த மடப்பட்டு லைன்ல நிறுத்தி பேசும்போது அப்பயே சொல்றானு, உன் பேர் என்னடான்னு சொல்லிட்டு எனக்கு பிரம்ம, அவன் பேர் அபிராமன், ஆனா அவன் என்ன சொல்றான் என் பேர் ரஞ்சித்ன்றான். இதுதான் எங்களால தாங்கிக்க முடியல. ஏய் உன் பேர் அபிராமன்டா, இல்லைனா இல்லை என் பேர் ரஞ்சித், நான் என்ன தப்பு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு ஆப்போசிட்ல ஒரு அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க, பாயோட்டம் வந்தாங்க. ஒரு தண்ணி ஏதோ ஒன்று கிளாஸ்ல வந்து என்ன பண்ண கொடுத்து அவர் தலையில தெளிச்சுட்டு குடிக்க வச்சா. குடிச்ச உடனே அவர் சார் வந்துட்டார். வந்தவொடனே கொஞ்சம் மயக்காச்சு, அப்படியே 2 நிமிஷம் தான் ஏந்துச்சாரு. ஏந்துச்சு என்ன சொன்னார்னா, என்ன ஆச்சு செல்வா அப்படின்னு எனக்கு கேட்டாரு. இந்த மாதிரிடா நீ நான் அப்போ காமெடியாக பேச கூட கை பிடிச்சிக்கிட்ட எனக்கு கூட்டமாக இருந்தல என்ன அசிங்கம் பச்சப்ப என்கிட்ட கத்துறான். அப்புறம் எல்லாரும் எங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் இருந்தாங்க. 10 பேர் மத்தியில் அப்புறம் பேசி அவங்களுக்கு புண்ணிச்சு எனக்கு என்ன தம்பி இது எல்லாம் அண்ணாங்க எல்லாம் தெரியவங்களாம் வந்தாங்க, இது வந்து ரியலா எங்களால புரியல. இது வரைக்கும் வந்து நான் என் பேர் அபிராமன் இல்லைன்னு சொன்னான். இப்போ திடீர்னு வந்து என்ன அசிங்கம் பார்த்து நான் அபிராமன் சொல்ல எப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு ஆச்சரியம். இது கூட ட்விஸ்ட் இல்லை. அவனை தங்க வச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போயிட்டு நம்ம ஒரு மடப்பட்டில் போய் ரிலேஷன் வீட்டில் போய் தங்குறோம். நைட்டு எனக்கும் பயம் வந்துடுச்சு. என்ன பண்ணுறேன்னா நைட்டு அவன் எழுப்புறேன், உட்காந்துக்கிறான், அப்படியே பிரம்ம பிடிச்சதான் உட்காந்துறான். அவன் பேர் என்னன்னு கேட்குறான். இப்படி திரும்பி என்னை ஒரு பார்வை பார்த்தான். அப்படியே பயந்துட்டேன். அப்படியே நான் படுக்க வச்சு நான் போர் புத்தகம் வச்சு வந்து எங்கள் ஆயோட விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரி ஆயிடும் எனக்கே இப்போ உடம்பெல்லாம் சிலுக்கிற மாதிரி இது வந்து ரியலான விஷயம். இதில் வந்து எப்படி சொல்றது, இதை வந்து நான் பகிர்ந்துன்னு நினைச்சேன், பகிர்ந்துக்கிட்டேன். அதே மாதிரி காலைல ஏந்திரிச்சு அவர்கிட்ட அந்த விஷயத்த கேட்டேன், என்ன நடந்து தெரியுமா ஒன்னே சொன்னாப்புல, நம்ம அங்க பாண்டியில கிளம்பணும், இங்க வந்து படுத்து தூங்கணும், அவ்வளவுதான் தெரியும்ட்டாப்பு. இந்த மாதிரி அமானுஷ நிகழ்வுகளும் சொல்லப்படாத உண்மைகளும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நாங்க சொல்றோம். உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளும் இல்ல சம்பவங்களும் நடந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இது அமானுஷன், நம்புவர்களுக்கு நிஜம். அதுவரை பலதரப்பட்ட அமானுஷ பயணங்கள் தொடரும். you